நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம திட்டமிட்டாலும் கிடைக்காது. ஆனா, சில விஷயங்கள் திடீர்னு நம்ம வாழ்க்கையே மாத்திடும். சிம்பிளா சொல்லணும்னா, தேடாமலே கிடைச்சா, அது ஒரு நல்ல விஷயம் தானே! இது சில பேரு லக்குன்னு சொல்லலாம். அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. போன ஜென்மத்தில செஞ்ச பலனா தான் இருக்கும். ஏன்னா, இந்த ஜென்மத்தில அத பத்தி இவன பத்தி நமக்கு நல்லா தெரியுமே! இப்படி வயித்தெரிச்சலா படுறவங்களும் இருக்க தான் செய்றாங்க. நம்மளோட வாழ்க்கையிலயும் டெய்லி நடக்கிற ஒரு சின்ன தப்பு, இல்ல ஒருத்தர் கூட நடக்கிற தற்காலிகமான ஒரு ரேண்டம் சந்திப்பு, ஒரு எதிர்பாராத தோல்வி, ஏன் சமீபத்தில் யாருமே எதிர்பார்க்காத டிவிக்கியோட அமோக வெற்றி அப்படி கூட சொல்லலாம். இந்த சமயத்தில் இது எல்லாமே மறைக்கப்பட்ட வாய்ப்புகள், அதாவது ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நீங்கள் நினைச்சா அது சரியா கூட இருக்கலாம். பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அது ஆரம்பத்தில் ஒரு ப்ராப்ளம் மாதிரி தோணும். ஆனால் சில நாட்கள் கழித்து பார்த்தா அதுதான் நம்ம வாழ்க்கையே மாற்றிய டேர்னிங் பாயிண்ட்டாக ஆகியிருக்கும். ஏன் அது நீங்கள் ஒரு ட்ரெயின் இல்லை ஃப்ளைட்டை மிஸ் பண்ண தருணமாக இருக்கலாம். எல்லாமே நன்மைக்குன்னு எப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இது கோயின்சிடன்ஸ் இல்லைங்க. இது லக் மட்டும் கூட இல்லை. உண்மையை சொல்லணும்னா தயாரான மனம் ப்ளஸ் எதிர்பாராத தருணம், அதாவது ப்ரிப்பேர்ட் மைண்ட் ப்ளஸ் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் செரெண்டிபிட்டின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. காக்கா உட்கார பனம்பழம் விழுந்துச்சு, அப்புறம் பழம் நழுவி பால்ல விழுந்துச்சு. இந்த பழமொழிகள் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலா பால்ல விழுந்தது இல்லைங்களா, அது சரியா சொல்லணும்னா பாகில், அதாவது வெள்ளப்பாகு. நாம அதுக்கும் ஒரு படி மேல போய் அதுவும் நழுவி வாயில விழுந்துருச்சுன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? பலருக்கு தேவன் எழுதிய நாடகமாக்கப்பட்ட ஒரு அந்த துப்பறியும் சாமுன்ற பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல சாம்பு எதையோ சம்மந்தம்லாம் பண்ணுவாரு. ஆனா, அது எல்லாமே ஒரு கிரைம சால்வ் பண்ற மாரி போய் அமைஞ்சிரும். அ அப்படியா? இதுவரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு எதிர்பாராம நடந்த சுவாரஸ்யமான 10 விஞ்ஞான கண்டுபிடிப்புகள பத்தி நம்ம சுவாரஸ்யமா பார்க்கலாம். சுருக்கமா பார்க்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க என்னோட இறுதி வரைக்கும். வயாகரா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சார் இத பத்தி கூட தெரியாதா என்ன? நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அட்லீஸ்ட் அடல்ட் ஆண்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஃபைசர் கம்பெனி ரத்த அழுத்த சம்பந்தமான ஆஞ்சனான்னு சொல்லப்படுற இந்த இருதய வலிக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு மருந்து கண்டுபிடிக்க ஆராய்ச்சி செஞ்சாங்க. மருந்தோட கெமிக்கல் நேம் சிடனோஃபில் சிட்ரேட். இந்த ஆராய்ச்சியோட இறுதி கட்டத்தில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட எல்லாரையும் மீதி இருந்த டேப்லெட்லாம் திருப்பி பண்ண சொன்னாங்க. இங்கே தான் ஒரு ஆச்சரியம் இருந்தது. அது என்னன்னா, எல்லா பெண்களும் அவங்க கிட்ட மீதி இருந்த அந்த டேப்லெட்லாம் திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆனால் பல ஆண்கள் அதை திருப்பி அனுப்பவே இல்லை. ஃபைசர் கம்பெனி அதனோட காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஆச்சரியமான உண்மை. அது என்னன்னா, அந்த மாத்திரையை சாப்பிட்டவங்களுக்கு ஆண்குறி விரைப்புத்தன்மை அதிகமாக ரொம்ப நேரம் இருந்தது. இது தற்செயலான நடந்த ஒரு சைடு எஃபெக்ட்னு இல்லாமல் நினைக்காம ஃபைசர் புத்திசாலித்தனமாக வயாகரான்ற ட்ரேட் நேமில் மார்க்கெட்டில் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது விரைப்புத்தன்மை குறைபாடுக்கு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுன்னு அறிமுகப்படுத்தி அமோக வெற்றியும் அடைஞ்சாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? சரி, அடுத்த எதிர்பாராத நல்வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கேஸை பற்றி பார்ப்போம். ஒரு சயின்டிஸ்ட் லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சமயம் ஒரு லீவில் போயிட்டு திரும்பி வந்தப்போ அந்த லேபில் இருந்த ஒரு பெட்ரி டிஷ்ஷை பார்த்தாரு. அதில் ஏற்கனவே இருந்த பாக்டீரியா வளரவே இல்லை. என்னாச்சு தெரியுமா? ஒரு ஃபங்கஸ், அதாவது பூஞ்சை அந்த பாக்டீரியா கொண்டுடுச்சு. ஆனால் அவர் அதை க்ளீன் பண்ணாமல் கவனித்து ஆராய்ச்சி செஞ்சார். அந்த ஃபங்கஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்கிற ஆன்டிபயாட்டிக் பெனிசிலின். 1928 அலெக்சாண்டர் ஃப்ளமிங் கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்பு தான் லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸை அவங்களோட உயிர்களை 2ஆம் உலகப் போரில் காப்பாத்துச்சு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு மிஸ்டேக்குன்னு நினச்சி அவர் அந்த ஃபங்கஸை க்ளீன் பண்ணி இருந்திருந்தா இந்த ஒரு மிராக்கிள் ட்ரக் நமக்கு கிடைச்சிருக்குமா? இல்லையா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற, இல்லை எல்லாருக்கும் பரிச்சயமான, தினம் தினம் யூஸ் பண்ணுற ஒரு பொருளோட கண்டுபிடிப்பு தான். ஒரு நாள் ஒரு என்ஜினியரோட நாயோட வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ அவரோட நாயோட ரோமத்தில் சில விதைகள், அதாவது சீட்ஸு ஒட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. அப்புறம் அவர் அந்த விதையை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தாரு. அதில் சின்ன சின்ன கொக்கிகள், அதாவது டைனி ஹூக்ஸ்லாம் இருந்தது. உடனே அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. அதுதான் வெல்க்ரோ ஹூக் அண்ட் லூப் சிஸ்டம் அப்படின்ற உருவில் நாம்
யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா வெல்க்ரோவை எந்தெந்த பொருள்லாம் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். ஷூஸு, ஜாக்கெட்ஸ், அப்புறம் பேக்ஸு, வேலட்ஸ், அப்புறம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்போர்ட்ஸ் கியர், வாட்ச் ஸ்ட்ராப்பு, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் பல பொருட்களை எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஒரு மனிதனோட கியூரியாசிட்டி, அந்த ஒரு நிமிஷ ஸ்பார்க், அதாவது ஐடியா, இன்னைக்கு நாம் தினம் தினம் யூஸ் பண்ணுற ஒரு பொருளோட கண்டுபிடிப்புக்கு காரணமாக அமைஞ்சிடுச்சு இல்லையா? ஒரு விஞ்ஞானி ராடார் எக்யூப்மெண்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அவரோட பாக்கெட்டில் இருந்த சாக்லேட் பார் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அவுட் சைட் டெம்பரேச்சர், இல்லை அவரோட அதிகப்படியான பாடி ஹீட், இல்லை சாக்லேட்டோட போர் குவாலிட்டி, இப்படி எது வேணாலும் இருக்கலாம்னு அவர் அப்போ நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு மெஷின் நமக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் அவருக்கு ஒரு டவுட் வந்தது. அந்த மெஷின் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ண வைக்குதா? சரி, பாப்கார்னை வச்சு பார்ப்போமே அப்படின்னு பாக்கெட்டில் வச்சு பார்த்தாரு. அப்போது அந்த பாப்கார்னும் பஸ் ஆயிடுச்சு. நமக்கு மைக்ரோ அவன் கிடைச்ச மூமெண்ட் இது தாங்க. இந்த கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரர் தான் அமெரிக்காவை சேர்ந்த பெர்சி ஸ்பென்சர்ன்ற விஞ்ஞானி. ஒரு ரேண்டம் அப்சர்வேஷனால் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலன் பார்த்தீங்களா? ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு க்ளூ கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ரிசல்ட்டு அது வந்து ஒரு வீக் க்ளூவாக தான் மாறிடுச்சு. சரி, ஃபெயிலியர்னு நினச்சி அதை விட்டுட்டாங்க. ஆனால் பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு எம்ப்ளாயி சர்ச்சில் வந்து பாடுறப்போ ஒரு புக் மார்க்கு கீழே விழுந்துடுது, ஸ்லிப் ஆகி. ஒரு ஐடியா உருவாச்சு. இந்த வீக் க்ளூவை எப்படி பயன்படுத்தி வேறு மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாமான்னு மாற்றி யோசிச்சாங்க. அதுதாங்க நாம் இன்றைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போசிட் பேட்ஸ். ஒரு ராஜாவுக்கு வந்து திடீர்னு ஒரு சந்தேகம். அவர்கிட்ட இருந்த அந்த கிரீடம் இருக்கு இல்லையா, அது வந்து சுத்த தங்கம் தானான்னு சொல்லிட்டு. அப்போ அவர் அந்த அரசாங்கத்தில் இருந்த ஷிப் பில்டர் ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லி இது வந்து என்னன்னு கண்டுபிடிக்குன்னு தோன்றாரு. அவர் பல நாள் முயற்சி செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் பாத்டப்பில் குடிச்சிட்டு இருந்தப்போ அவர் எடைக்கு சமமான அளவு தண்ணி அந்த டப்லேருந்து வெளியே வந்ததை அவர் பார்த்தாரு. ஒரே செகண்ட் அவருக்கு மின்னல் வகத்தில் ஒரு ஐடியா வந்தது. உடனே அந்த சந்தோஷத்தில் அவர் நிர்வாணமாக அவரையும் அறியாமல யுரேகான் கற்றுக்கிட்டு தெருவு கோடி வந்ததாக சொல்லப்படுது. அவர் கண்டுபிடிச்சது வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரி. ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அடர்த்தி, அதாவது டென்சிட்டி இருக்குது. அதை வச்சு அந்த கிரீடத்தோட உண்மையான கனிமம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னவர் தான் ஆர்கமிடிஸ். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், சின்ன சம்பவம் பெரிய விளைவு. தசாவதாரம் திரைப்படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட மையக்கரு என்னன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். இந்த கதை வந்து ஒரு கேள்வியோடு தொடங்குது. அதாவது ஒரு பட்டாம்பூச்சி அதோட விங்ஸை அடித்தா அது உலகத்தோட வேற ஏதோ ஒரு மூலையில் ஒரு புயலை கூட உருவாக்குமா? இது கொஞ்சம் ஓவர் இமேஜினேஷன் மாதிரி இருக்குன்னு தோணுது இல்லையா உங்களுக்கு? ஆனால் இந்த ஐடியா தான் சயின்ஸில் வந்து ஒரு பவர்ஃபுல் கான்செப்டாக மாறிடுது. எட்வர்ட் லாரன்ஸ் ஒரு விஞ்ஞானி. ஒரு சமயம் அவர் வந்து வெதர் ப்ரிடிக்ஷன் மாடல் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ரீடிங்கில் வந்து 0.506 இருந்து 0.506க்கு அப்புறம் ஒரு 127 ஒரு சின்ன டெசிமலில் தான் சேஞ்ச் பண்ணார். அதனால் என்னாச்சுன்னா அதாவது மொத்த வானிலை விளைவும் கம்ப்ளீட்டாக மாறிடுது. டைனி இன்புட் சேஞ்ச் கேன் மேக் அ ஹியூஜ் அவுட்புட் டிஃப்ரென்ஸ். அதுதாங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இதை தான் கமலஹாசன் வந்து தசாவதாரம் படத்தோட ஆரம்பத்தில் சொல்லுவார். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றோட ஒன்று தொடர்பில் தான் இருக்குது அப்படின்னு. அடுத்ததாக நமக்கு கண்ணுக்கு தெரியாத உலகம் திறந்த அந்த ஒரு நிமிடம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு சயின்டிஸ்ட் வந்து இரவு நேரம் லேபில் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பேர் ரோஞ்சன். ரூம் வந்து கம்ப்ளீட்டாக டார்க். அவர் வந்து இந்த கேத்தோட் ரேஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் பண்ணுற அந்த ரேஸை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருந்தார். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து அவர் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணார். ரூமில் வந்து ஒரு சைடில் இருந்த ஸ்க்ரீன் மெதுவாக க்ளோ ஆக ஆரம்பிச்சது. ஆனால் அது வந்து இந்த டைரக்ட் லைட் இல்லை, ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி அந்த ஸ்க்ரீனை ஹீட் பண்ணுது. ஒரு சாதாரண ரியாக்ஷன் தானே, இல்லை எக்யூப்மெண்ட் ஃபால்ட்டுன்னு நினச்சி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் ரோஞ்சன் அப்படி பண்ணல, நின்று கவனித்தார். அந்த லைட் எங்கேருந்து வருது அப்படின்னு அவர் ஒரு டெஸ்ட் பண்ணார். அந்த ரேக்கு முன்னாடி ஒரு புக்கை வச்சார். ஸ்க்ரீன் இன்னும் க்ளோ ஆச்சு.
அவருக்கு ஒண்ணு புரிய ஆரம்பிச்சது. இந்த ரேஸ் வந்து பல பொருளுக்குள்ள ஊடுருவுதுன்னு. அப்போ வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தார். அவர் தன்னோட மனைவியோட கைய அந்த கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி முன்னாடி வைக்க சொன்னாரு. இப்போ அந்த இன்விசிபிள் ரேஸ் வந்து அவங்க கையையும் பாஸ் பண்ணிட்டு போயிடுது. ஸ்க்ரீன்ல என்ன தெரிஞ்சது தெரியுமா? ஸ்கின் இல்லைங்க. ஃப்ளஷ் இல்ல. தெரிஞ்சது அந்த போன்ஸ் மட்டும் தான். அந்த மொமெண்ட்ல தான் முதல்ல ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போதே அவன் உடலுக்குள்ள இருக்கிற ஒரு உறுப்பை பார்க்க முடிஞ்சது. அவரோட மனைவி வந்து இந்த இமேஜை பார்த்து சொன்னாங்கன்னா, நான் என்னோட இறப்பையே நான் பார்த்துட்டேன். அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது அவங்களுக்கு. ரோஞ்சன் வந்து அந்த ரேஸ்க்கு வந்து என்ன பேர் வச்சா தெரியுமா? எக்ஸ் ரேஸ். ஏன்னா அது வந்து என்னன்னா அன்னைக்கு அவருக்கே தெரியல. இட் வாஸ் அன்னோன். அந்த ஒரு டிஸ்கவரி மருத்துவ உலகில் ஒரு ரெவல்யூஷனை உருவாயிடுச்சு. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ரோஞ்சன் வந்து இதுக்கு பேட்டன்ட்டே எடுக்கலை. ஏன்னா அவர் சொன்னார், என்னோட இந்த கண்டுபிடிப்பு வந்து மனித குலத்துக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னார். இந்த ஸ்டோரியில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, கண்டுபிடிப்பு தற்செயலாக நடந்தது தான். ஆனால் ஒரு நோக்கத்தோட கூடிய கவனம், அதாவது அட்டென்ஷன் ஆஃப் இன்டென்ஷனல். கண்ணுக்கு தெரியாதது கவனித்த ஒருவர் உலகத்துக்கே வந்து பார்வையை கொடுத்தார். அடுத்ததா நான் சொல்ல போற கண்டுபிடிப்பு வந்து ஒரு லேப்ல நடந்தது இல்லைங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன். அந்த காலத்துல மக்கள் வந்து எப்படி அவங்க உடம்ப கிளீனா வச்சுக்க முடிஞ்சது? நம்ம எப்போ யோசிச்சிருப்போமா என்ன? சோப் கிடையாது, ஷாம்பு இல்ல, அதிகபட்சம் வெறும் தண்ணி மட்டும்தான். ஒரு பழைய கதை இருக்குங்க. ரோமன் காலத்துல வந்து மவுண்ட் சேப்போன்ற சொல்லப்படுற ஒரு இடம் இருக்குங்க. அஹ் அங்க வந்து அடிக்கடி சில சடங்குகள், அதாவது ரிச்சுவல்ஸ் நடக்கிறது வழக்கம். வந்து மிருகங்களெல்லாம் பலி கொடுப்பாங்க. அப்புறம் அது வந்து அது நெருப்புல எரிஞ்சு கொழுப்பு உருக ஆரம்பிக்கும். அது கூட சாம்பல் வந்து மிக்ஸ் ஆகும். மழை வந்தா என்ன ஆகும்? இது எல்லாம் சேர்ந்த கலவை வந்து கீழே வந்து ரிவருக்கு போய் சேரும். அந்த ரிவர்ல வந்து மக்கள் துணிகளை வாஷ் பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து ஒரு பெண் ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. அதாவது அந்த கொழுப்பும் சாம்பலும் கலந்த தண்ணீர் இருந்த ஸ்பாட்ல துணிகள் எல்லாம் பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுது. ஆனா மற்ற இடத்துல துணிகள் க்ளீன் ஆகல. ஆனா அவ வந்து அதை இக்னோர் பண்ணல. அவ வந்து அந்த சாயில் எடுத்து பார்க்கறா. அது வந்து ஸ்லிப்பரியா வந்து ஒரு ஃபோம் மாதிரி இருக்கு. அத துணிகள்ல தேய்ச்சப்போ அழுக்கெல்லாம் போக ஆரம்பிக்குது. அந்த மொமெண்ட்ல தான் ஒரு நியூ கான்செப்ட் பிறந்துச்சு. அதாவது அனிமல் ஃபேட் ப்ளஸ் ஆஷ் அல்கலைனா மிக்ஸ் ஆனா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதுக்கு பேர் செஃபோனிகேஷன். இந்த வந்து சோப் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் உருவாகுது. அந்த சிம்பிள் டிஸ்கவரி கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து சோப் வந்து யூஸ் பண்ணாத மக்கள் யாரா இருக்காங்களா என்ன? இந்த ஸ்டோரியில் வந்து ஹீரோ யார்? சயின்டிஸ்ட் இல்லை, லேப் இல்லை, ஒரு சாதாரண மனிதரோட ஒரு அப்சர்வேஷன் தான். இதுதான் இன்னைக்கு வந்து உலக அளவில் ஒரு மல்டி பில்லியன் டாலர் சோப் இண்டஸ்ட்ரியை உருவாக்கி விட்டுட்டு இருக்கு. கடைசியா இன்னொரு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பை பற்றி பார்ப்போம். அது என்னன்னா, நாம வந்து கிச்சனில் பரவலாக யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக் பேன், டெஃப்லான், ஒட்டாத உலகத்தை உருவாக்கிய ஒரு மறைந்த கேஸ் பற்றின கதை தான் இது. 1938 வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு யங் கெமிஸ்ட், அவரோட பேர் வந்து ராய் ப்ளுங்கெட். அவர் வந்து புதுசாக ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் கேஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அதோட பேர் வந்து டெட்ரா ஃப்ளூரோ எத்திலின், அதாவது டிஎஃப்இன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த கேஸை வந்து ஒரு சிலிண்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தார். ஒரு நாள் அவர் அந்த சிலிண்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அந்த கேஸ் வெளியே வரல. சிலிண்டர் எம்டி ஆகிடுது. ஆனால் வந்து வெயிட் பார்த்தா ஃபுல்லாக இருக்குது. உடனே அவர் வந்து சிலிண்டரை கட் பண்ணி பார்த்தப்போ உள்ளே இருந்து என்ன தெரியுமா? ஒரு ஒயிட் வேக்ஸ் மாதிரி ஒரு பவுடர். அவர் அதை வந்து டச் பண்ணார். சூப்பர் ஸ்லிப்பரியாக இருந்தது. எந்த மெட்டல் கூட அது ஒட்ட மாட்டேங்குது. இந்த கேஸ் எப்படியோ சாலிடாக மாறிட்டு இருந்தது. அது வந்து ஒரு நியூ பாலிமர். அதுக்கு பேர் வந்து பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திலின், அதாவது பிடிஎஃப்இ. அப்புறம் வந்து அதுக்கு டெஃப்லான்னு பேர் வச்சாங்க. இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வெப்பத்தை தாங்குகிற திறன், அதாவது ஹீட் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் வந்து வேதிப்பொருட்கள் வந்து தாங்கக்கூடிய திறன், அதாவது கெமிக்கல் ரெசிஸ்டன்ட். ரொம்ப வழவழப்பாக இருக்கும், எதோட ஒட்ட விடாது. ஆரம்பத்தில் வந்து இது இண்டஸ்ட்ரியல் யூஸாக தான் இருந்தது. அப்புறம் வந்து இப்போது நான்ஸ்டிக் பேன்ஸ் மட்டும் இல்லாமல் மிலிட்ரி எக்யூப்மெண்ட், ஏரோஸ்பேஸு, அப்புறம் வயரிங் இன்சுலேஷன், இப்படி பல விஷயங்களும் உபயோகப்படுது. இந்த சிலிண்டரை வந்து ஓப்பன் பண்ணப்போ கேஸ் வரலன்னு ராய் வந்து விட்டுட்டு போயிருந்தா டெஃப்லான் டிஸ்கவரி இல்லாமே போயிருந்திருக்கும். இந்த உண்மை கதைகளில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் லெசன் என்னன்னா, எதிர்பாராத ஒரு விஷயத்தை கவனிக்கிறதுனால
ஒரு பெரிய கண்டுபிடிப்பே நடக்குது இல்லையா? நம்ம வாழ்க்கையிலும் சில நேரம் நம்ம பிளான் பண்ணுறது தான் ஒர்க் ஆகாது. ஆனால் ரிசல்ட் வேறு மாதிரி வரும். எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆகும். ஆம், ஆ, இந்த மொமெண்ட்டில் நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, இன்னொன்று கியூரியாசிட்டியோட பார்க்குறது. இது வரைக்கும் நாம் எதிர்பாராமல் கண்டுபிடிக்கப்பட்ட 10 நிகழ்வுகளை பற்றி பார்த்தோம். ஆக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மிக முக்கியமான விஷயங்கள் சில சமயங்களில் நம்ம திட்டப்படி வராது. அது எதிர்பாராத நிமிடங்களில் கூட வந்து சேரலாம். ஆனால் அந்த நிமிடத்தை சாதாரண கடந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை அவசரம்னு பிடிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்க தான் வெற்றி பெறுறாங்க. செரிண்டிபிட்டி வந்து எல்லாரையும் தட்டும். ஆனால் கதவு திறக்கிறது என்னவோ நீங்கள் தானே, இல்லையா? நம்ம வாழ்க்கையை மாற்றுற சில நிமிடங்கள் அது வரும்போது அது பெருசாக தெரியாது. அது ஒரு சின்ன தவறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சாதாரண சந்திப்பு மாதிரி இருக்கும். அதுவே பின்னாடி திரும்பி பார்த்தா தான் புரியும். அந்த ஒரு நிமிடம் தான் எல்லாத்தையுமே மாற்றுச்சுன்னு. அதுதாங்க செரிண்டிபிட்டி. லக்குன்னு ஒன்றும் இல்லை. ஒரு சுச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணி பல டாட்ஸை வந்து திறமையாக கனெக்ட் பண்ணுறது தான் லக்கி. அதே சுச்சுவேஷனை வந்து ஒருத்தன் வந்து ப்ராப்ளம்னு பார்க்குறான், இன்னொருத்தன் வந்து அதையே ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறான். சான்ஸ் எல்லாருக்கும் வரும், ஆனால் சாய்ஸ் சில பேருக்கு தான் இருக்கும். தேடினது கிடைச்சா அது சாதனை, தேடாது கிடைச்சா அது அதிர்ஷ்டம். ஆனால் அதையே வாழ்க்கையாக மாற்றினா அதுதாங்க செரிண்டிபிட்டி. இந்த காணொளி சுயாவும் நடைமுறை வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு வேண்டுகோள், இப்படி பலதரப்பட்ட தலைப்புகளில் என்னோட இந்த சத்யாஸ் பாக்கல் சேனலில் நான் இது வரைக்கும் பதிவு செஞ்சுருக்கிற 220க்கும் மேற்பட்ட வீடியோக்களை பார்த்தும் கேட்டும் பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். இந்த பதிவில் வந்து இந்த பதிவு கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட அடுத்த பதிவில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.